ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாவு அரைக்காமல் கரைக்காமல் ஈஸியாக சிம்பிளாக எப்படி ஒரு வத்தல் செய்கிறது. நல்ல வெயில் காலம் மாதிரி வத்தல் செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கேன். இது ரேஷன் பச்சரிசி தான். நல்லா முதல் நாளே நம்ம அலசி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிடணும். இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடணும். நல்லா அலசியாச்சு. அடவை செய்கிறதுக்கு நல்லா இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். 1 டம்ளர் நான் அரிசி எடுத்துருக்கேன். 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 6 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். நம்ம இது போல் டம்ளர்லேயே கப்புலேயே எதில் அரிசி எடுக்கிறோமோ அதில் தான் தண்ணி அளந்துக்கணும். 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு மூடி விறகு அடுப்பில் கொண்டு கொதிக்க விட்டுரும். நல்லா அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து எடுத்துடணும். ஒரு ஸ்பூனு ஜீரகம், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், தேவையான உப்பு எப்போவுமே வடவத்துக்கு கம்மியாக தான் நம்ம சேர்க்கணும். ஏன்னா அது காய வச்சு பொரிக்கும்போது உப்பு அதிகமாக இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கிறோம். வத்தல் புழு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அடுப்பு எரிக்காமல் இப்படி லேசாக அடுப்பு எரிய விட்டு காய்ச்சிக்கணும். இல்லைன்னா அடி பிடிக்க செய்யும். அடுப்பெல்லாம் எரிய விடக்கூடாது அதிகம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே கிடக்க விட்டுறணும். இந்த வடவை மாவு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்படி தண்ணியில் கையை தொட்டு பார்த்தோம்னா கையில் எந்த மாவும் ஒட்டக்கூடாது. கரெக்டான பதம் இது. இது போல் எண்ணெய் கவர் எடுத்துகிட்டு நல்லா இது போல் மாவு போட்டு வெள்ளை துணியோ இல்லை வாலித்தீன் கவரோ எது இருக்குதோ நம்ம புளிஞ்சு விட்டுக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு ஓட்டையை போட்டு இந்த அளவுக்கு புளிஞ்சிக்கலாம். நல்லா ஒரு பாலித்தீன் கவரில் தான் நான் புளிஞ்சு விட்ருக்கேன். நல்லா ஒரு நாள் வெயிலில் ஃபுல்லாக காயிட்டோம். நாளைக்கு ஒரு அரை நேரம் காஞ்சா போதும். அடவை நேற்று ஒரு நாள் வெயிலில் எப்படி காஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இதை எடுத்தோம்னா உடையாமல் ஒரு நாட்டு வட்டம் வரும். இப்படி இருக்கணும் வரும். இன்னைக்கு கொண்டு போய் ஒரு தாம்பழத்தை போட்டு இதை நல்லா இன்னைக்கு ஒரு நாள் காய வச்சுக்கணும். நல்ல வடவம்லாம் காய வச்சு எடுத்தாச்சு. பொரிச்சிடலாம். மாவு அரைக்காமல் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த வடவை செஞ்சுக்கலாம். நல்லா பொறன்னு சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வடவை ரெசிபி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா வடவை ரெசிபி லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.